சீமான் தூக்கு மாதிரி திமுகவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது யாரு? புதுக்கோட்டையில ரகுபதி. இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பின்னாடி திமுக இருக்க வேண்டிய அவசியம் இந்த உலகத்துக்கே தெரியும் யார் இந்த வேலையை செய்யறான்ட்டு. அதை ஒரு மதிப்புமிக்க சட்ட அமைச்சர் ஐயா பேசுறது வேடிக்கையா இருக்கு. விடுங்க. அவங்க உங்களுக்கு ஆதரவாக எச் ராஜா இன்னைக்கு திருப்பத்தூர்ல பேட்டி கொடுத்தாரு. ஏற்கனவே ஆதரவா இல்ல, இது ஒரு நியாயத்தை பேசணும்ல. நீங்க இங்க இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது இது ஒன்னத்துக்கு தான் இதை எடுத்து பேசுறீங்கன்னா காரணம் நான் தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதாவது இதுல நாங்க இல்ல அப்படின்னா எப்படி? நாங்க இல்லைன்னா எப்படி? சட்டம் தன் கடமை சொன்னா சட்டம் கையில தான் சம்மணம் கொடுக்கணும். கதவுல ஒட்டிட்டு போக கூடாது. கதவுல ஒட்டிட்டு அதோட வேலை முடிஞ்சிருச்சு இல்ல. நான் கிழிக்கிறேன் அல்லது எங்கேயோ தூக்கி தூர போடுறேன். இப்போ என் கையில கொடுத்தீங்க, அதை நீங்க போனவொடனே கிழிச்சு போட்டேன், கைது பண்ணுவீங்களா? அப்படி ஒன்றும் சட்டத்தில் இல்லையே. ஆள் இல்லை, யாருமே இல்லை, எல்லாம் தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னா தான் நீ ஒட்டணும். வேணாமும் பேசிட்டு இருக்கிறேன். இங்க காலையில பேசுறேன், இப்ப போகும்போது இப்ப ஆர்ப்பாட்டத்துல கேட்பீங்க, அப்புறம் திருப்பி போகும்போது கேட்பீங்க. மாவட்ட செயலாளர் எஸ்பியும் கலெக்டர் நாங்க கட்டுப்படுத்த அவங்க எங்களுக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல பேசியிருக்காரு. ஆனா டிஎம்கே வரைக்கும் நடவடிக்கை ஏற்கனவே டிஎம்கே சண்டை ஒழுங்கு நிறைய இந்த மாதிரி காவல் நிலைய தலையினால இருக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்ப அவரும் பேசியிருக்காரு. இது இந்த உங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியதானே. கார்ல ஏன்டா அந்த டிஎம்கே கொடியை கட்டிட்டு இப்படி போய் பொம்பளை பிள்ளைய கேள்வி பண்ணீங்கன்னா அது இப்படி போனாதான் டோல்ல சும்மா விடுவாங்க. அப்ப சீட்டிங் தானே. நீ கொடியை கட்டி ஏமாத்திட்டுற, அதுக்கு கண்டனம் இல்லை. அதை அதனாலதான் நாங்க கட்டணும். அப்ப அந்த கொடியை கட்டிட்டு பூரா ஏமாத்திட்டு இருக்கான் இல்லையா? அவன் ரோட்ல ஏமாத்துறான், பல பேர் கொடியை கட்டி நாட்டுல ஏமாத்திட்டு இருக்கான். இருங்க, ஒரு மாவட்ட செயலாளர் இவ்வளவு பேசுனா அப்ப நாட்டை ஆள்றது யாரு? இந்த மாவட்ட செயலாளருக்கு தெரியாம கள்ளச்சாராயம் காய்ச்சிடுறான்னு பேசுறது யாரு? பிரச்சனைன்னு வரும்போது மாவட்ட ஆட்சியர், மாவட்ட உயர் காவல்துறை அதிகாரிகளை மட்டும் பணியிட மாற்றி நடவடிக்கை எடுக்கிறது ஏன்? இப்ப பதில் இருக்கா? யாரு பதில் சொல்லுவா? மாவட்ட செயலாளரே இவ்வளவு பத்தி எனக்கு தெரியாம நீ எஸ்பி நான் சொல்ற இடத்துல கையெழுத்து பண்ண நான் சொல்றதை கேட்கணும்னா அப்ப நீ சொல்றதை கேட்டுதான் நான் சாராயம் காய்ச்சிருப்பான். அமைதியா இருக்கிய கேள்வியை கேட்டு ஆமாவா இல்லையா? கேள்வி ரெண்டு பேருக்கும் பொதுவானது. கேள்வி ரெண்டு பேருக்கும் நீங்க கேட்டிய, நான் பதில் சொன்னேன். இப்ப நான் கேட்கும்போது நீங்களும் சொல்லணும். இப்ப அது எப்படி? இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அதெல்லாம் எங்க கட்சியில இருந்து வெளியே நடவடிக்கை எடுத்தா உங்ககிட்ட பேட்டியாவது கொடுப்பாங்க. நீங்க வெளியே இருந்தா எங்க பேட்டி கொடுக்குறது? பழகிறது, அப்புறம் வெளியில போய் வம்படியா வழக்கு கொடுக்கறது, அது மிரட்டி பணம் கேட்கறதுன்னா நீங்க பாருங்க. நானும் கண்ணியங்காத்து 15 வருஷம் வாய முன்னே. இனி ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல்ல. என்னைக்கு மரியாதை கொடுத்தா இருங்க. இப்ப நீங்க நீ கண்ணியமா பேசணும்ல. நீ எங்க குடும்பத்தை என்னையெல்லாம் மரியாதை எல்லாம் பேசுறானா அந்த இனி என்னை காதலிச்சுங்கிறது இதெல்லாம் அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று? ஒரு பணம் பறிக்கிற ஒவ்வொரு தடவை இடைமறிச்சு ஆங்கிலத்துல பிளாக்மெயில்ங்கிறோம்ல, இடைமறிச்சு பணம் பறிக்கிற ஒருத்தருக்கு பேர் என்ன சொல்வீங்க? நான் சொன்னது தப்பு, நீங்க சொல்லுங்க. பேர் என்ன வைப்பீங்க சொல்லுங்க. அப்புறம் மானம் கட்ட நீங்களே பேசின தன்மானத்துக்காக போராடுற மகன் எப்படி பேசணும்? மானத்துக்காக உயிரை விட்ட இனத்தின் கூட்டத்தில் வந்தவன் நான் எப்படி பேசணும்? அது கொஞ்சம் கவனமா பேசணும்ல எல்லாரும். தம்பி, இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்ச ஆளுகள்லாம் வேற, இப்போ உங்க முன்னாடி நிக்கிற ஆள் வேற. நீங்க மறுபடியும் சொல்றேன், வரலாற்றிலேயே நீங்க இப்பதான் சரியான எதிரியை சந்திக்கிறீங்க. புரியுதா? கவனமா கையாளுங்க. பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காப்ல, அடுத்த எலெக்ஷன்ல வரக்கூடிய 26 தேர்தலில் தனியா தான் நிக்க போறாரு விஜய் அப்படின்னு சொல்லி பார்வை தொடர்ந்து தனியா. அதை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஐயா சொல்றத நான் மதிக்கிறேன். என்னை நிக்க சொல்றாரா விலக சொல்றாரா? இல்ல அவங்க நான் நிக்கலைனாலும்